சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றோம்னா அப்பவும் இதே பிரச்சனை தானே வரும், அப்பவும் இதே டிபேட் தானே வரும். கண்டிப்பா வரலாம். 30 ஆண்டுகள் கழிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, தென்னிந்தியாவிலும் சரி தேசியிலும் சரி இந்த அனைத்து கட்சி கூட்டம் இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் வரும் காலங்கள்? இல்ல, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உத்தரப்பிரதேசத்துல 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, தமிழ்நாட்டுக்கு 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா இதுவே வந்து சரியான சமன்பாடா இருக்கும். ஆமா, நம்ம இதுல நிறைய ஏற்றத்தாழ்வுகள். சந்திரபாபு நாயுடு இதை வேறு கோணத்துல சொல்லியிருக்காரு. அவருக்கும் இது தெரியுது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாநிலங்களுக்கான உரிமைகள் ஏற்கனவே வந்து அது வந்து ஒடுக்கப்படுகிற நிலையில் நீங்கள் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பொழுது அந்த உரிமைகள் பறிபோகும். 39 பேருக்கு கிடைக்க வேண்டிய நிதி 8 பேர் குறைஞ்சி 31 பேருக்கு தான் வருதுன்னா அப்போ அந்த நிதி அளவு குறையுது. ஆண்டு குறையாதுன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இல்லை, எண்ணிக்கை குறையாதுன்னு அவர் சொல்றது எப்படின்னா, எங்களுக்கு குறையாதுன்னு சொல்றது ரைட்டு, அங்கே உயர்த்த மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு உயர்த்த மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தர முடியும். இங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இப்போ 7.2 நம்ம சொல்றோம், இதுவே வந்து ஒரு கம்மியானதான். தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் 26%. இந்த 26ன்றதே 1/3 பங்கு கிடையாது. நம்மளால வந்து ஒன்று சேர்ந்தாலும் நம்மளால எதுவும் எதிர்க்க முடியாதுன்னு பொழுது இப்போ உயர்த்தினா மட்டும் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படும்? இவங்களுடைய நோக்கம் என்ன ஆகும்னா, நம்மளோட எண்ணிக்கையை குறைச்சி அவங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது மெஜாரிட்டிக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது அந்த பகுதியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், இங்கே மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு இடம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக. ஸோ வடகிழக்கு மாதிரி தென்னிந்தியா வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் ஐடி விங் மாநில ஆலோசகர் லெனின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக டீலிமிட்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல விவாதிக்கப்பட்டது. இந்த அனைத்து கட்சி கூட்டம்ன்றது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களும் விவாதங்களும் என்ன சார்? இன்றைக்கு தமிழ்நாடு வந்து பல வகையிலும் ஒன்றிய அரசாங்கத்தால் பல நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும் தான். இப்போ அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைன்னா அல்லது மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த கல்வி நிதியை தரமாட்டோன்னு கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து வெளிப்படையாகவே சொல்லக்கூடியது. அந்த நிதியை வந்து மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்க கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில திட்டங்களை நாம் வந்து ஏற்றுக்குவோம், சில இதை நம்மளுக்கு பொருந்தாததை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நவோதயா பள்ளிகள் அப்படின்னு அவங்க கொண்டு வரும் பொழுது அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கிறார் பிரதமர். அப்போ அது வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இந்த மும்மொழி பாடத்திட்டத்துடனான இந்த பள்ளிகள் இங்கே உள்ள கொள்கைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத திமுகவும் போராட்டம் நடத்துனுச்சு, அதிமுகவும் அப்போ அந்த முடிவை எடுத்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு நம்ம வந்து கல்வி கட்டமைப்பில் நமக்கு தேவையான வசதிகளை நிறையா மேம்படுத்தி தமிழ்நாடு வந்து கல்வி புலத்தில் நல்லாவே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டோகிராட் மனப்பான்மை, ஒரு எதேச்சதிகார மனப்பான்மையை அவங்க வந்து தொடர்ந்து நம்ம மேலே ஆட்சியில் இருக்கோம் தொடர்ச்சியாக அப்படிங்கிற முறையிலையோ அல்லது இதுதான் எங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிற முறையிலையோ அவங்க செய்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட ஒரு சூழலில், அதனால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்துக்குமே ஒரு பாதிப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் எண்ணிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்தப்பட்டனால நீங்கள் 1971 இருந்த நிலைமை வந்து இன்றைக்கி அந்த ரேஷியோ நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம தென் மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஆனால் வட மாநிலங்களில் இந்த அளவுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அந்த அங்கே இருந்த அரசாங்கங்கள் எடுக்கலை, அந்த சமுதாய அமைப்பும் அந்த அளவுக்கு இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். அதனால் இப்போ அவங்க மக்கள் தொகையை பெருகி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அதிக தொகுதிகளும் நமக்கு தொகுதிகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ஒரு நாட்டின் நலன் கருதி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திட்டத்தை கொண்டு அறிவிக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து அது வந்து உண்மையிலே நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறனால தமிழ்நாடு அதை வந்து செயல்படுத்துது.
அது வந்து திமுக ஆட்சியில் தொடங்கி பின்னாடி அதிமுக ஆட்சியிலும் அது தொடர்ந்து 2 கட்சிகளும் மாறி மாறி வந்த நிலையிலும் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கான பல செயல் திட்டங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்கிறது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு, ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு அது வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுறது. நீங்களே பார்த்துருப்பீங்க சினிமாலெல்லாம் கூட இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அரிசி கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஹார்லிக்ஸ் பாட்டில் கிடைக்கும், ஆப்பிள் பழம் கிடைக்கும்லாம் ஒரு காமெடியான சீனாக வச்சா கூட அது அன்றைக்கி வந்து அந்த மாதிரி வந்து அந்த ஒரு குடும்ப கட்டுப்பாடை அந்த அறுவை சிகிச்சைங்கிறத அது பின்னாடி நவீன முறையிலலாம் வந்துடுச்சு. அதை வந்து ஒரு இயக்கமாக எடுத்து அது அந்த எண்ணிக்கையை வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போ வந்து நமக்கு வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு. ஆனால் அன்னைக்கு சொன்ன இந்த திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நிதி தொடர்பானதாக தான் இருந்ததே தவிர இந்த மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு வந்து நிதி மட்டும் இல்லை, நாட்டுக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு ஒரு திட்டங்களை செயல்படுத்துறது. இந்தியாவினுடைய அன்னைக்கு வந்து அது மக்கள் தொகையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதை மனித வளமாக நம்ம வந்து மாற்றக்கூடிய கால மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் அரசாங்கம் அந்த வந்து ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தனால தான் நம்ம வந்து ஒரு அதை வந்து மனித வளம் அப்படின்னு மாற்றக்கூடியதில் அதில் தமிழ்நாடு முன்னிலையில் நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்குது. அப்போ அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துறது ஒரு அரசாங்கம் சொல்லுது, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, ஒரு மாநில அரசு செயல்படுத்துது. சரியாக செயல்படுத்தினா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சரியான பாராட்டு வரணும், அதுக்கான பலன் கிடைக்கணும். ஆனால் இப்போ என்ன வருதுன்னா இது அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. இப்போ சரியாக செயல்படுத்திய மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டதுனால உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைச்சிருவோம் பார்லிமெண்ட்டில். அதே நேரத்தில் மக்கள் தொகை பெருகி இருக்கிற மாநிலங்கள், அதாவது அரசாங்கத்தின் திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் வந்து சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோங்கிறது அநீதி. அப்போ அந்த அடிப்படையில் செய்யாதீங்க. நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி நிர்ணயத்தை இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் கேள்வி என்ன சார், இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, தமிழ்நாட்டுக்கு 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா இதுவே வந்து ஒரு சரியான சமன்பாடாக இருக்கணும். ஆமாம், நம்ம இதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் இங்கே வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு கட்டமைப்பில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு எம்பி அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம். மாநிலத்துக்கு மாநிலம் அதில் வந்து மாறுபாடு இருக்குது. இப்போ புதுச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 30 சட்டமன்றம் இருக்குது, ஆனால் ஒரு எம்பி தான் இங்கே. இதெல்லாம் வந்து அந்தந்த மாநிலங்களுடைய அமைப்பை கொண்டு அமையக்கூடியது. நம்ம கேட்குறது இது மொத்தமும் நீங்கள் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஆகும் பொழுது, அந்த பிரதிநிதித்துவம் வரும் பொழுது இந்த மாநிலங்களுக்கான உரிமைகள் ஏற்கனவே வந்து அது வந்து ஒடுக்கப்படுகிற நிலையில் நீங்கள் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பொழுது அந்த உரிமைகள் பறிபோகும். இப்போ தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம 39 எம்பி இருக்கிறோம். 39 எம்பிக்கு வந்து நீங்கள் எம்பி நிதி கொடுப்பீங்க, அது ஒரு தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு. இப்போ அந்த எண்ணிக்கை குறையும் பொழுது என்ன ஆகும்? இப்போ 31 மாறுதுன்னு வச்சுங்க. இப்போ இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 8 தொகுதிகளை தமிழ்நாடு இழக்க வேண்டியிருக்கும். ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்து ஒரு 12 தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும். கர்நாடகா ஒரு 2-3 தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும். கேரளா ஒரு 6 தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா இது இந்த மாநிலங்கள் எல்லாமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்தின மாநிலம். அப்போ இப்போ இதுக்கு நீங்கள் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை மட்டும் எடுத்துங்க. 39 பேருக்கு கிடைக்க வேண்டிய நிதி 8 பேர் குறைஞ்சி 31 பேருக்கு தான் வருதுன்னா அப்போ அந்த நிதி அளவு குறையுது. ஆண்டு குறையாதுன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறார், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இல்லை எண்ணிக்கை குறையாதுன்னு அவர் சொல்கிறது எப்படின்னா அதுக்கு தான் தெளிவு. அதையும் வந்து திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் அதை கேட்டார். எங்களுக்கு குறையாதுன்னு சொல்கிறது ரைட்டு, அங்கே உயர்த்த மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு உயர்த்த மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தர முடியுமா அப்படிங்கிறத அவர் கேட்டார். அதை தாண்டி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், பாஜக கூட்டணியில் தான் இப்போவும் இருக்கக்கூடிய கட்சி, அவர் என்ன கேட்குறார், உள்துறை அமைச்சருடைய விளக்கம் போதுமானதாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் இதே விஷயந்தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு குறையாது அல்லது உயர்த்துவோம் அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு குறைக்காமல் இருப்பதோ அல்லது எங்களுடைய உயர்த்துவதோ என்ன விகிதாச்சாரத்தில் நடக்குது? இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 543 எம்பிக்களில் தமிழ்நாட்டினுடைய 39 எம்பிக்கள் அப்படிங்கிறது 7.2 விழுக்காடு அளவு. இந்த 7.2 விழுக்காடு மாறாது அப்படிங்கிறத உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சரி, உங்களுக்கு குறைக்க மாட்டோம் அப்படின்னா அங்கே அதிகப்படுத்திடக்கூடாது. அப்போ அதிகப்படுத்தும் பொழுது நம்மளோட விகிதாச்சாரம் குறைஞ்சிடும். எவ்வளவு எண்ணிக்கையை நீங்கள் கூட்டுங்க,
அது வந்து நீங்கள் வந்து இப்போ 33 விழுக்காடு பெண்களுக்கு ஆன எம்பி தொகுதி இடஒதுக்கீடுன்னு நம்ம சொல்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம், தவறில்லை. இல்லை நாடாளுமன்றத்தில் 800க்கும் அதிகமான இருக்கைகள் வந்து இன்றைக்கி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் உயர்த்தலாம். எப்படி உயர்த்தினாலும் அதில் எவ்வளவு உயர்த்துறீங்களோ அப்போ டோட்டல் வருதில்ல, அந்த மொத்தத்தில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் 7.2 இது ஃபிக்ஸ்டு நம்பராக இருக்கணும். ஆமாம், தமிழ்நாட்டோட இது குறையக்கூடாது. அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மாதிரியே இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குதோ அந்த ரேஷியோ குறையக்கூடாது, அந்த பர்சன்டேஜ் குறையக்கூடாது, அந்த விகிதாச்சாரத்தில் நீங்கள் கொடுங்க. ஆனால் இந்த அடிப்படையில் பார்த்தா வட மாநிலங்களுக்கு இதனால் வந்து அநீதி நடக்கும் இல்லையா? ஏன் அநீதி நடக்க போகுது? அவங்களுக்கு ஏன் அநீதி நடக்க போகுது? நீங்கள் வட மாநிலங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அந்த தொகுதிகள் இருக்குது. இப்போ நீங்கள் அப்போ ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் கொடுத்து அதை செயல்படுத்தியவர்களுக்கு வந்து தொகுதியை குறைக்கிறதும், திட்டத்தை செயல்படுத்தாதவர்களுக்கு அந்த இதில் நீங்கள் இது பண்ணுறதும் எப்படி சரியாக இருக்கும்? ஸோ அந்த பர்சன்டேஜ் குறையுன்றது தான் இங்கே ஆபத்தான விஷயம். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிடும். இவங்க வந்து எண்ணிக்கையை கூட்டுறோம்னா இந்த அப்போ பர்சன்டேஜையும் கரெக்டாக வைங்க. நீங்கள் சும்மா உங்களுக்கு நமக்கு 2 தொகுதியை உயர்த்தி கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு 20 தொகுதியை உயர்த்தி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னு சொன்னோம்ல, பார்த்தீங்களா, அதிகம்தான் ஆகும்னு சொன்னோம், அது மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு நமக்கு வந்து 40 சீட்டு 41 சீட்டு கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசம் இப்போ 80 இருக்குது, அது 120 ஆனிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம குரல் அங்கே வந்து குறைஞ்சிருது. ஆனால் இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இப்போ 7.2 நம்ம சொல்கிறோம், இதுவே வந்து ஒரு கம்மியான நம்பர். கம்மியானதான். தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் 26%. இந்த 26ன்றதே 1/3 பங்கு கிடையாது. நம்மளால வந்து ஒன்று சேர்ந்தாலும் நம்மளால எதுவும் எதிர்க்க முடியாதுன்னு பொழுது இப்போ உயர்த்தினா மட்டும் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படும்? இல்லை நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ உயர்த்தினால் என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத விட குறைச்சா நம்மளோட இது வந்து போயிடுது. நீங்கள் உயர்த்தும் பொழுது எல்லாருக்கும் சேர்ந்து உயர்றதான். நம்ம சொல்கிறது எங்களுக்கு உயர்த்துன்னு கூட கேட்கல. இப்போ தமிழ்நாடு கேட்குறது வந்து எங்களுக்கு உயர்த்து அப்படிங்கிறது 2ஆம் கட்டம் தான். அப்படி நீங்கள் உயர்த்தும் பொழுது இந்த 7.2 குறையாத அளவுக்கு உயர்த்துங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. இன்னும் நம்ம வந்து தேர்தல் நடைமுறை சீர்திருத்தங்கள்லாம் பார்த்தோம்னா, பிரதிநிதித்துவ சீர்திருத்தங்கள்லாம் பார்த்தோம்னா நிறையா இருக்குது. அண்ணா வந்து இது அப்போவே சொல்லியிருக்காரு. சரி, நீ மக்களவை அப்படிங்கிறத மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து தொகுதி பிரிச்சிருக்கீங்க. மாநிலங்களவைன்னு இருக்குல்ல, மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவில் எதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் வைக்கிறீங்க? இப்போ அமெரிக்காவில் செனட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 ஸ்டேட்டுக்கும் ஆளுக்கு 2. ஆமாம், அப்போ 100 தான் அவங்களுக்கு அங்கே வருது. அப்போ அந்த ஈக்குவல் ரைட்ஸை கொடுங்கன்னு இதை வந்து அண்ணா அப்போவே பேசியிருக்கார். இது வந்து இங்கே வந்து நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கிறதுல வந்து அந்த மாற்றங்கள்லாம் மெல்ல கொண்டு வரலாம், ஆனால் இருப்பது பறிபோகுது இல்லை முதல்ல, அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய குரலாக இருக்கே தவிர, இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ இவர் கூட இப்போ நான் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. இதுவே நமக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது, தென் மாநிலங்கள்ங்கிற எதை லிமிட்டாக வச்சுருக்கீங்க? தென் மாநிலங்கள்னால் இந்த 4 பெரிய மாநிலங்கள், இப்போ தெலுங்கானாவை சேர்த்தா 5வது மாநிலம், பாண்டிச்சேரிங்கிற ஒரு யூனியன், இவ்வளோ தான் நமக்கான பகுதி. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து வட மாநிலங்கள் அப்படின்னு, அது ஈஸ்ட்டாக இருக்கலாம், வெஸ்ட்டாக இருக்கலாம், எந்த பகுதி வேணாலும் இருக்கலாம். ஸோ வட மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு நார்த் ஈஸ்டர்னை தவிர அது வந்து கொஞ்சம் எண்ணிக்கை உள்ளது தான். அதனால் அதை மட்டும் தனியாக நம்ம ஒதுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துடும், ஒரு ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன ஆகும்னா, நம்மளோட எண்ணிக்கையை குறைச்சி அவங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது மெஜாரிட்டிக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது அந்த பகுதியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், இங்கே மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு இடம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ வடகிழக்கு மாதிரி தென்னிந்தியா வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு எப்படி வந்து அதை பற்றி அது நமக்கு அது போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி தென்னிந்தியாவுடைய நலன்கள் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி தென்னிந்தியா வந்து பாஜகவுக்கு சவாலான ஒரு பகுதி. தென்னிந்திய மாநிலங்கள்ங்கிறது அதுக்கு வட மாநிலங்கள் மாதிரி இங்கே வந்து அதை வந்து வர முடியல. இன்றைய சூழலில் நீங்கள் ஒரு திட்டத்தை 50 ஆண்டு காலம் செயல்படுத்திட்டு அப்புறம் அந்த திட்டத்தின் பேர்லேயே நீங்கள் வந்து பனிஷ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது சரியாக இருக்காது. இந்த ப்ரோரேட்டா அப்படிங்கிறது எதன் அடிப்படையிலானது? ஒரு ப்ரோரேட்டாங்கிறது ஏதோ ஒரு அடிப்படையில் அது நிர்ணயம் பண்ணப்படணும், அப்படி தானே பண்ணணும். அப்போ அதுக்குடைய அளவு என்ன? மக்கள் தொகை தான் அளவா, அல்ல அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி சார்ந்தது அளவா, அல்லது அந்த மாநிலத்துக்கு தேவைப்படுகின்ற திட்டங்கள் அடிப்படையிலான அளவா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ மக்கள் தொகைன்னு வச்சா பாதிக்கப்படும்.
தேவை அப்படின்னு பார்க்கிற பொழுதும் அல்லது வந்து அதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் அளவிடும் பொழுதும் நிலைமை மாறும். அதுக்கு தான் சொல்கிறோம், என்ன அப்படிங்கிறத முடிவு இப்போதைக்கு வேணாம். இப்போ இது தேவையில்லாத இப்போ உள்ள சூழலில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த 543 மெயின்டைன் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இது வந்து புதுசும் இல்லை, ஏற்கனவே இது வந்து நாம் வந்து கடைபிடிக்கிற முறை தான். 2 முறை வந்து இந்த நீங்கள் சொல்கின்ற மாதிரி இத்தனை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றோம்னா அப்பவும் இதே பிரச்சனை தானே வரும், அப்பவும் இதே டிபேட் தானே வரும். கண்டிப்பாக வரலாம். 30 ஆண்டுகள் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் பண்ணணும். 30 ஆண்டுகளில் நீங்கள் வட இந்திய மாநிலங்களில் எப்படி தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அந்த இதை கடைபிடிச்சதோ, பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து கடைபிடிச்சதோ, அது மாதிரி வட இந்திய மாநிலங்களில் அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் முன் வரணும். ஆனால் இவங்களோட அரசியல் கொள்கையிலேயே அது இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொய்யை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது அவங்களா ஒரு டேட்டா விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிற மதத்தினரை குறி வச்சு சிறுபான்மை மதத்தினருக்கெல்லாம் வந்து அவங்க மக்கள் தொகை வந்து இத்தனை ரேஷியோ வந்து இப்படி ஏறிடுச்சு, நம்ம வந்து பாப்புலேஷன் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த பர்த் கண்ட்ரோலுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை இவங்க கொள்கை ரீதியாகவே வச்சுருக்காங்க. அப்போ இதில் எப்படி அவங்க உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது, நீங்கள் உறுதியாக இருந்திருந்தால் அதை செய்ய போகிறோம், உறுதியாக இல்லைன்னா திரும்பவும் இந்த பிரச்சனை தான் வரும். இப்போ பிரச்சனைக்கு காரணம் யார்? நம்ம கிடையாது, பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான். எது அளவுகோல் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அந்த அளவுகோல் எதன் அடிப்படையில் வைக்கிறீங்க? செயல்பட்டவனுக்கு வந்து தண்டனையும் செயல்படாதவர்களுக்கு வந்து வெகுமதியும் கொடுப்பதுங்கிறது நியாயமாக இருக்க முடியாது. சரி, இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ இதை தேசிய அளவில் கொண்டுட்டு போகணும் அப்படின்றதையும் அங்கே விவாதிக்கப்பட்டதுன்னு போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் இதை ஆதரிப்பாங்களா? கண்டிப்பாக வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவான ஒரு பார்வை வந்து இப்போ நேரு இருந்தார், அவர் முதல் பிரதமர். அவருக்கு வந்து அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு அவர் வட மாநிலங்களில் கிடைச்ச தொகுதிகளே அவருக்கு போதும். ஆனால் தென் மாநிலங்களில் ஒரு கோரிக்கை வரும்பொழுது நீங்கள் வந்து அங்கே ஹிராகுட் பக்ரானங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து அங்கே பெரிய பெரிய அணைகளை கட்டினீங்கன்னா உடனே தென் மாநிலங்களில் இங்கே குரல் வந்துச்சு. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா வந்து குரல் கொடுக்கும் பொழுது இங்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், அதனுடைய தலைவராக இருந்த காமராஜர், அவர் நேராக நேருக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் எங்களையும் கவனிங்க அப்படின்னா நமக்கு வைகை அணை வருது, சாத்தனூர் அணை வருது, பல அணைகள் அது மாதிரி நமக்கு வந்து அணை திட்டங்கள் வருது. இப்போ நம்ம ஐஐடி வருது, அப்புறம் திருச்சியில் பெல் நிறுவனம் வருது. இப்போ நீங்கள் அங்கெல்லாம் வந்து ரூர்கேலா இதுன்னுட்டு வந்து வரும்பொழுது இரும்பு தொழிற்சாலைகள்லாம் வருது, எங்களுக்கு என்ன திட்டங்களுக்கு, அப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணாமான்னு கேட்கும் பொழுது அந்த குரலை மதிக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக அங்கே இருந்தாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து தாழ்வும் ஒரு பக்கம் உயர்வையும் வந்து ஒரு தேசிய கட்சியான உண்மையான தேசிய கட்சியோட தேச நலனில் அக்கறை உள்ள கட்சி எதுவுமே புறக்கணிக்காது. நம்ம சொல்கிறது வந்து இப்போ வந்து இவங்களோட உத்தரப்பிரதேசத்தோட எண்ணிக்கையை குறை, 80லேருந்து குறை, எங்களுக்கு அதிகப்படுத்த, எங்களை வந்து 50 கொடு, அவங்களுக்கு 80லேருந்து குறைச்சி 60 சொல்லலையே. அளவுகோல் சரியாக இருக்கணும். நம்ம சொல்கிறது இப்போ 7.2 மெயின்டைன் பண்ணி தான் சொல்லுங்கள், எத்தனை நம்பர் வேணாலும் நீங்கள் வைங்க. ஆனால் அந்த 7.2% தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணது. அந்த 7.2 மாற்றாத, அதுதான் நம்ம கேட்குறோம். எங்களுக்கு அதை உயர்த்தி 10 எங்களுக்கு கொடு, அல்லது வட இந்திய மாநிலங்களுக்கு ஈக்குவலான சீட்ஸ் வந்து தென் மாநிலங்களுக்கு இருக்கணும்னு கேட்கலையே. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நார்த்தன் சைடு வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 5 மாநிலங்களை தான் நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதுக்குரிய ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது. அதனால தான் இதில் வந்து திமுக இதை முன்னெடுத்தாலும் இதுக்கு வந்து ஆதரவு வந்து தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகள், முக்கியமான கட்சி பிஜேபியை தவிர, 5 கட்சிகள் தவிர, ஆமாம், அதில் வந்து முக்கியமான கட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்குது, பாமக, மற்ற கட்சி தேமுதிக, எல்லா கட்சிகளுமே, அதாவது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், காங்கிரஸ், நீங்கள் சொல்கிற தேசிய கட்சியான காங்கிரஸ், தேசிய கட்சிகளான கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் அதை ஆதரிக்கிறாங்க இதோட நியாயத்தை. அந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்கட்சியாக மற்ற நேரங்களில் களத்தில் நாளைக்கே வந்து இப்போ வெளியில் வந்து கூட ஒரு கருத்து சொல்லலாம், நாளைக்கு இன்னொரு ஒரு விஷயமாக மாறலாம். ஆனால் இதனோட அடிப்படை நோக்கத்தை எல்லாருமே ஆதரிக்கக்கூடிய சூழல்ங்கிறது இது வந்து தனிப்பட்ட கட்சியோட பிரச்சனை கிடையாது. இந்த நாளைக்கு எல்லாருக்குமே இப்போ தான் தொகுதி குறைஞ்சி போணுச்சுன்னா அப்புறம் அதிமுகவில் இருக்கிறவங்க ஒரு 39 இடத்துல போட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க 31 இடம்னா 8 பேருக்கு எம்பி சீட்டுக்கு நிற்கவே முடியாது. எம்பி ஆகிறது அப்புறம் முதல்ல 8 பேர் அவங்களும் நிற்க முடியாது, எந்த கட்சியாக இருந்தாலும் நிற்க முடியாது.
பிஜேபிக்கே தான் பிரச்சனை. பிஜேபிங்க ஏதாவது ஒரு கூட்டணியில் நின்று ஒரு 2 சீட்டு ஜெயிக்கலாமான்னு பார்த்தா அந்த 2 சீட்டு செல்வாக்குள்ள சீட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? பிஜேபிக்கு தான் பிரச்சனை. இது வந்து தனிப்பட்ட யாருக்குமான இதில் தமிழ்நாட்டினுடைய உரிமை. ஆனால் இது இன்னொன்று, இந்த தென்னிந்தியாவிலும் சரி தேசியிலும் சரி இந்த அனைத்து கட்சி கூட்டம் இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் வருங்காலங்களில்? இல்லை, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே வந்து சித்தராமையாவும் அதை சொல்லிட்டாரு, அவரும் அதை சொல்லியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு இதை வேறு கோணத்தில் சொல்லியிருக்காரு. அவருக்கும் இது தெரியுது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த இரு குழந்தைகள் திட்டம் அப்படிங்கிறத வந்து அதை வந்து ரிலாக்ஸ், 3 குழந்தைகள் இருந்தால் தான் உள்ளாட்சியிலே போட்டி அந்த ரிலாக்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா வேறு வழி தெரியல. அப்படி அது வந்து நீண்ட கால நோக்கில் அது சரியாக இருக்காது. அவர் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறனால அந்த கோபத்தை வந்து வேறு விதமாக காட்டுகிறார் அப்படின்னு தான் அதை பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரியான பர்சன்டேஜ் எங்களோட குறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை எடுக்கும் பொழுது அதை வந்து கண்டிப்பாக வந்து தெலுங்கு தேசமும், ஏன்னா அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளும் அதை வலியுறுத்தும்ல, அப்போ வந்து ஆளுங்கட்சியான தெலுங்கு தேசம் அதை விட்டுற முடியாது. இதில் இன்னொரு விஷயம் சார், இந்த டீலிமிட்டேஷனோட தாண்டி வந்து முதலமைச்சர் வந்து கடந்த 8 நாளாக பார்த்தீங்கன்னா முரசொலியிலையும் சரி அந்த தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, உங்களில் ஒருவன். அதில் இந்த மொழி சிக்கல் குறித்து அவர் பேசுகிறாரு. அதில் அவர் பேசும்பொழுது இன்றைக்கி ஒரு கார்ட்டூன் வெளியிடுறாங்க, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கை காமிச்சிட்டு அதுக்கு பின்னாடி சமஸ்கிருதம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கே கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல படையெடுப்புகளை சந்தித்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடுன்னும் பொழுது, அப்போயெல்லாம் பிற மொழியாளர்களும் ஆண்டு இருக்காங்கன்னு பொழுது, அப்போயெல்லாம் அழியாத தமிழ் மொழி வந்து இந்த மும்மொழி கொள்கை இந்த ஒரு விஷயத்தினால் அழியும் அப்படின்றத வந்து எப்படி பார்க்கறது? இல்லை, தமிழ் அழியும்னு யாருமே சொல்லலையே. அவரும் ஒரு ஆபத்து இருக்கு. அவரோட கடிதத்திலையும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அவர் மட்டும் சொல்லல, அவர் குறிப்பிட்டு காட்டுறதே பெரியார் சொன்னது தான் சொல்றாரு. ஆனால் ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு. அந்த ஆபத்து என்ன அப்படின்னா இதுதான். ஏன் சுட்டி காட்டுறாருன்னா, நீங்கள் வந்து காலப்போக்கில் அது அப்படியே மறந்துடக்கூடிய சூழல். ஆமாம், பழகிடுச்சு இல்லை, எல்லாருக்குமே இருக்கிறது தானே. ஒரு பழக்கம் வந்துடுச்சுன்னா அப்படியே இருக்கட்டுமே அப்படிங்கிறது. அந்த பழக்கம் என்ன விதமான பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்முடைய இது ஒரு தனித்துவமான பண்பாடு, தனித்துவமான மொழி, தனித்து இயங்கும் தன்மை கொண்ட செம்மொழி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர் என்ன உதாரணம் காட்டுறாருன்னா, ஒவ்வொரு மொழிக்குமான பண்பாடு உண்டு. இப்போ பக்கத்தில் பேசுகிற மலையாளம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கும், தெலுங்குக்கு ஒரு பண்பாடு, வங்காளத்துக்கு ஒன்று இருக்கும், மராட்டியத்துக்கு ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஹிந்தின்னு இப்போ ஒவ்வொரு முறையும் செப்டம்பர் 14ஆம் நாள் இந்தி திவாஸ் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. ஏன் வந்து இந்தியாவில் உள்ள மற்ற மொழிகளுக்கான ஒரு நாள் இல்லை? நீங்கள் வந்து இந்தி திவாஸ் அப்படின்னு சொல்கிற நாளிலெல்லாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போ இருக்கிறவர், அவர் என்ன சொல்வார், ஆங்கிலத்தை நீக்கிவிட்டு இந்தியை நாம் வந்து முழுமையாக கொண்டு அவர் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த அடிப்படையில். ஆமாம், அரசியலமைப்பு சட்டம் வந்து அதோட 8வது அட்டவணையில் 22 மொழி இருக்குல்ல, அதை ஏற்றுக்க வேண்டியது தானே. ஆனால் ஹிந்தி ப்ரொமோட் பண்ண சொல்லியும் இல்லை, ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஏன் ஆங்கிலத்தை எடுத்துகிட்டு ஹிந்தியை ப்ரமோட்? இதுக்கு எதிராக தானே இங்கே போராட்டமே நடந்தது. 1965 நடந்த போராட்டம்ங்கிறது என்ன? கீழப்பழுவூர் சின்னசாமியில் தொடங்கி மாயவரம் சாரங்கபாணி வரைக்குமான உயிர் தியாகங்களுடைய நிலை என்ன? காவல்துறையும் துணை இராணுவப் படையையும் எதிர்கொண்ட மாணவர்கள், இளைஞர்கள், அவர்கள் வேட்டையாடப்பட்டாங்க. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் சிவகங்கை ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டது எது? இதுதானே நீங்கள் இந்திக்கு மட்டும்தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அது வேணாம் எல்லா மொழிக்கும் கொடுங்கன்னு. ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு? இதுதான் கேட்குறோம். அப்போ நீங்கள் NEPயில் என்ன சொல்கிறீங்க, தேசிய கல்விக் கொள்கையில் சமஸ்கிருதத்தை மேம்படுத்தணும், அதுதான் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது, அறிவியலின் அதாவது நம்முடைய கலாச்சாரம், நீண்ட பாரத கலாச்சாரத்துடைய அடையாளத்தின் ஒட்டுமொத்தமாக கலை, பண்பாடு, இலக்கியம், அறிவியல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மொழியாக சமஸ்கிருதம் இருக்குது. அதனால் அதை மேம்படுத்தணும், அதை வந்து கொண்டு போகணுங்கிறது NEP சொல்லுதா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் தமிழை சொல்லலை? மும்மொழியினால இல்லை, இது இருக்குல்ல, இதுதான் நீங்கள் வந்து இந்த மும்மொழியை கொண்டு வரது யார்? உங்கள் நிர்வாகம் தானே. அப்போ உங்களோட உள்நோக்கம் என்ன? நீங்கள் திரும்ப திரும்ப இதானே சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அது ஆப்ஷனல் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை, ஆப்ஷனல் சொல்ல, ஆப்ஷனல் கூட சொல்ல. அவங்க இன்னமும் என்ன சொல்லிட்டாங்க, நான் மும்மொழி தான் சொல்கிறோம், இந்தின்னு சொல்லலைங்கிறாங்க. நீங்கள் என்ன இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏன் நீங்கள் வந்து இப்போ தமிழுக்கு வந்து ஏன் உங்கள் கேந்திரிய வித்தியாலயில் தமிழ் ஆசிரியர் ஏன் இல்லைன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறாங்க? மும்மொழியில் தமிழ் வந்து இதில் கொடுக்கணும். இன்னொன்று, தமிழ்நாடு அரசுடைய சட்டத்தின்படியே தமிழ்நாட்டில் எந்த பள்ளிகளாக இருந்தாலும் அங்கே தமிழ் கட்டாயம் அப்படிங்கிறது கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட சட்டம். இப்போ அதை வந்து பஞ்சாப் சொல்லுது, தெலுங்கானாவும் சொல்லுது. தெலுங்கானா ஏன் சொல்லுது? இப்போ ஏன் சொல்லுது? ஏன் அவங்க பஞ்சாப் என்ன இந்தியை ஏற்றுக்காத மாநிலமா? ஏன் அவங்க சொல்கிறாங்க? அதனுடைய தேவை என்ன வந்துச்சு? இப்போ நீங்கள் இந்தியை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டீங்க, ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. ஆனால் பஞ்சாபில் அவங்க ஏன் வந்து இந்தியை ஏற்றுக்கிட்டாங்க தானே, அந்த மாநிலத்திலும் ஒரு காலத்தில் ஏற்றுருந்தாலும் ஏன் இப்போ அவங்களுக்கு அந்த அச்சம் வருது? ஏனென்றால் தாய்மொழி அங்கே குறையுது பஞ்சாப்.
இதுதான் நடக்கும். இல்லை, இப்போ மும்மொழி கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற இல்ல மாணவர்கள் மும்மொழி ஹிந்தி தான் எடுத்துப்பாங்களா? இல்ல நான் மும்மொழி கொண்டு வந்ததை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நீங்க அந்த தமிழுக்கு ஆசிரியர்களே கொடுக்கலையே. உங்களுடைய இப்போ இருக்க நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காது. ரெண்டாவது, கேந்திரிய வித்யாலயா என்கின்ற சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றிய அரசின் பள்ளிகள்லேயே தமிழ் பாடத்துக்கு ஆசிரியர்கள் நியமிக்கலையே. கேட்டால் என்ன சொல்கிறீங்கன்னா, இவ்வளோ பேர் ஒரு வகுப்பில் இவ்வளோ பேர் அந்த மொழி வேணும்னு கேட்டால் தான் நாங்கள் ஆசிரியர்கள் நியமிப்போங்க. அப்போ மும்மொழியில் எதை வேணாலும் படிக்கலாம். நீங்கள் இந்திய மொழிகள் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை தரக்கூடிய உலக மொழிகள் படிக்கலாம்னா, இப்போ நான் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி இது வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, அத்தனை பேருக்கு ஆசிரியர் இல்லையா? நீங்கள் இதுவும் ஒருத்தர் கேட்டால் நான் போதுங்க. இந்த உத்தரவாதத்தை வாங்க வேண்டியது மாநில அரசு தான். எப்படி வாங்க முடியுங்க? நீங்கள் வேணாங்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், கல்விக் கொள்கையை எங்கள்கிட்ட விட்டுரு. எமர்ஜென்சிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ, நீங்கள் இப்போ எமர்ஜென்சியை பற்றி அவ்வளோ பேசுகிறீங்க. எமர்ஜென்சியை யாரும் ஏற்றுக்கல, திமுகவும் எதிர்கொண்ட. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள்லாம் ஓடி ஒளிஞ்ச நேரத்தில், யார் பிஜேபிலாம் ஓடி ஒளிஞ்ச நேரத்தில், இந்த ஒரே மாநிலம் அந்த இதற்கு எதிராக தீர்மானம் போட்டது, எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தீர்மானத்தை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் என்ன சொல்கிறேன், எமர்ஜென்சியோட காலம்ங்கிறது ஒரு இருண்ட காலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, திரும்ப சொல்கிறீங்கல்ல. ஏன் அந்த எமர்ஜென்சி இப்போ கச்சத்தீவுக்கு மட்டும் அதை பேசுகிறீங்களா? எமர்ஜென்சி காலத்தை பற்றி பேசுகிறீங்களா? காங்கிரஸும் திமுகவும் இது பண்ணிடுச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, அரசியல் பண்ணுறீங்கள. எமர்ஜென்சியில் தானே பறிக்கப்பட்டுச்சு கல்வி உரிமை. வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு, ஒத்திசைவு பட்டியலுக்கு போணுச்சு. ஏன் அதை நீங்கள் வந்து திரும்ப வந்து அதை மீட்டு எடுக்கக்கூடாது? என்ன உங்களுக்கு ஆகிட போகுது? திரும்ப அது மாநில பட்டியல்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ எல்லா உரிமைகளையும் பறிச்சிடுச்சு, எமர்ஜென்சி கையை கட்டி போட்டுடுச்சு, நாட்டை வந்து இது பண்ணிடுச்சுன்னு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்க அதை. அந்தந்த இப்போ நம்ம கேட்ட கேள்வி அதான். இப்போ பிடிஆர் அவர்களும் அமைச்சர் தான் கேட்டிருக்காரு, பழனிவேல் தியாகராஜன் அவர். ஏதாவது ஒரு டேட்டா கொடுங்க, நாங்கள் கொடுக்க முடியும். இதை வந்து இருமொழி கொள்கையினால் தமிழ்நாடு கல்வித்துறையில் எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதனுடைய மனித வளம் எப்படி மேம்பட்டுருக்கு, அந்த மனித வள ஆற்றல் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எப்படி துணையாக இருக்குது, தனி மனித வளர்ச்சி குறியீடு எந்த அளவில் இருக்குது, உலகளாவிய அளவில் தமிழர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குது இந்த 50 ஆண்டுகளில் இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுங்கிற டேட்டாவை நாங்கள் சொல்லலை, ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையே சொல்லுது. இல்லை, இருமொழி ஏற்றுக்கும் போது இந்த அளவுக்கு வளர்ச்சி, அப்போ கூடுதல் மொழின்றது நமக்கு ப்ளஸ் ஆகாது. இல்லை, நீங்கள் வந்து கூடுதல் மொழி இன்றைய அதுதான் திரும்ப அதே கடிதங்கள்லாம் அவரும் அதை தெளிவாக சொல்லியிருக்கார். இன்றைக்கு இருக்கிற நிலையில் ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பதை விட தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பது தான் இன்றைக்கி வசதியாக இருக்கும். ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஏஐ வந்துடுச்சு, எவ்வளோ விஷயங்கள். இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு வருது, சாட் ஜிபிடி வருது. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. பிரதமர் வந்து எத்தனை மொழி கற்றுருக்காரு, எத்தனை மொழியில் அவரால் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். இது வந்து ஒரு இது கிடையாது. அவருடைய தாய்மொழியான குஜராத்தியை படிச்சிருப்பார், ஹிந்தியை வந்து அவர் தெரிஞ்சிருக்கார், ஆங்கிலமும் தானே அவருக்கு பாடமாக இருந்திருக்கு. ஆனால் அவரால் ஆங்கிலத்தில் அவ்வளோ இதாக சிறப்பாக, அது நம்ம மொழியில் என்னுடைய தாய்மொழியை தாண்டி இன்னொரு மொழியில் என்னால் சிறப்பாக பேச முடியலைங்கிறது அதில் வந்து நமக்கு வெட்கமோ குறைபாடோ அப்படி கிடையாது, நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அமெரிக்கா மாதிரி இப்போ ஒரு நாடுகளுக்கு போயிட்டு அங்கே ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் எதையோ ஒன்று சொல்ல அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு துணையாக வந்து நிற்கிறார். இன்றைக்கி இருக்கிற சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி கூட வேணாம், இன்றைக்கி இருக்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன்லேயே அதற்கான தொழில்நுட்பங்கள் வந்துடுச்சு. அதனால் ஒரு பிரச்சனை, பிரதமரே வந்து அவருக்கு வந்து ஆங்கிலம் தேவையில்லை அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? நீங்கள் கேள்வி என்னென்னா, எல்லாரும் சொல்கிறது வந்து நீங்கள் வசதி இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம், திரும்ப பாஜகவினர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ திமுகவினரே பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கிறாங்க. இல்லை, திமுகவினருக்கு குழந்தைகள் எத்தனை பேர் மும்மொழி படிக்கிறாங்கன்னு ஏதாவது இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்களா? அவங்க சொல்கிறது வந்து அதை சொல்ல மாட்டாங்க. அது திமுக நடத்தும் பள்ளிகள், திமுக நடத்தும் பள்ளினா சிபிஎஸ்சி பள்ளி தானே. சிபிஎஸ்சி பள்ளி திமுக மட்டுமா நடத்துது, பிஜேபி நடத்தலையா? சிபிஎஸ்சிங்கிற பாடத்திட்டம் அப்படி இருக்கு. திமுக காரங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லப்படுகிற இன்னைக்கு சமச்சீர் கல்வி வந்த மாநில அரசு பாடத்திட்டத்தை நடத்துறாங்க. அங்கே ஹிந்தின்றா, ஹிந்தி கட்டாயம் இருக்கா? இல்லை, சிபிஎஸ்சின்னு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தை நடத்துறதுக்கு தனியார் பள்ளிகளுக்கு அனுமதியும் வழங்கப்படுது. அப்படி வழங்கப்படுற அந்த பள்ளிகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இருக்கிற மொழிகள் தான். பணக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பணக்காரர் கிடையாதுங்க, இதில் என்ன பணக்காரர்? இப்போ தனியார் பள்ளியில் சமச்சீர் பாடத்திட்டம், மாநில அரசு பாடத்திட்டம் இருக்குல்ல, அதில் இப்போ பணக்காரங்க படிக்கலையா? தமிழ்நாட்டு உள்ள பணக்காரங்க படிக்கலையா? இப்போ அவன் என்ன குறைஞ்சு போயிட்டான்? ஆனால் சிபிஎஸ்சின்ற ஒரு செட்டப் வந்து பணக்காரங்களுக்கு, சிபிஎஸ்சிங்கிற பணக்காரங்களுக்குன்னு இல்லைங்க, தனியார் பள்ளிகள் பணக்காரங்களுக்குன்னு நீங்கள் வரீங்க. இது சிபிஎஸ்சி மாநில மொழின்னு கிடையாது.
இப்போ வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடுக்கு சுற்றுலா அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். நான் முதல்வன் திட்டம்னு திறன் மேம்பாடு கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நான் சொல்கிறேன். பிஜேபி ஏதாவது டேட்டாவை கொடுக்க சொல்லுங்கள். இது மாதிரி இருந்தனால இப்படி ஒன்று இருக்குன்னு எங்கேயாவது ஒரு டேட்டா கொடுக்க. நான் சொல்கிறது பிஜேபி அரசோட டேட்டாவை சொல்கிறேன். இல்லை, அவங்க மையப்படுத்தி சொல்றது என்னன்னா, ஒரு ஏழை குழந்தைகளுக்கு ஒரு கூடுதல் மொழி படிக்கிறதுல ஏழை வாய்ப்பை மறுக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த இடத்துல மும்மொழி திட்டத்தை வச்சுருக்கீங்க. இதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை மொழியை கற்றுக் கொடுக்குறீங்க? உத்தரப்பிரதேசத்தில் 3வது மொழி என்ன எதுன்னு சொல்லுங்கள். முதல் மொழி இந்தி, சரி. 2வது மொழி ஆங்கிலம். 3வது மொழினா என்ன வருவீங்க? அவங்க ஒரு தமிழை கொடுப்பேன். இருங்க, என்ன கொடுப்பீங்க? விருப்பப்பட்டு சொல்லி கொடுக்க ஆசிரியர் இருக்காங்க. அவன் வந்து போஜ்பூரி படிக்கணும்னு நினச்சா ஆசிரியர் வச்சுருக்கீங்களா? அல்ல கொங்கணி படிக்கணும்னு நினச்சா ஆசிரியர் வச்சுருக்கீங்களா? சமஸ்கிருதம் தான் வைப்பீங்க. இயல்பாகவே அங்கே வைக்கக்கூடிய சமஸ்கிருதம். இதுதான் உங்களுடைய மும்மொழி திட்டத்துடைய நோக்கம். இதைத்தான் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். நாங்கள் திரும்ப திரும்ப கேட்பது தான். நிச்சயமா சார். மின்னமலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி சார். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.